அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் சீஷத்துவத்தின் பாடத்தை தொடருவோம். கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறது, அது வீணடிக்கப்படாதபடி தேவனுடைய காவல் நம்ம மேல் இருக்க. அவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து உடல் மன சோர்வு புற அக சவால்கள் மத்தியிலே கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையால் பலப்பட வசனத்தை படித்துக்கொண்டே அடிக்கடி தியானித்துக்கொண்டே உச்சரித்துக்கொண்டே விடிவுக்கும் உற்சாகப்படுத்தும் பல்லவிகளை பாடி ஹம் பண்ணி அந்த ஒரு தொடர்போடு, உயிருள்ள தொடர்போடு இருந்து கொள்வது தான் சால சிறந்த ஒரு வழி. தேவன் அதிசயங்களை செய்வார். தேவன் எல்லாம் நேர்த்தே அதன் காலங்களிலே செய்வார். ஒரு கருத்தரங்கு போல, ஒரு முகாம் போல, நீண்ட நாள் முகாம் போல, பூட் கேம்ப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சம்டைம்ஸ் 2 வீக்ஸ்லாம் கூட நடக்கும். இப்போ 2 வாரத்துக்கு மாத்திரம் இயேசு பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் அது கூட பல்ல கடிச்சிட்டு எப்படியோ செஞ்சிடலாமா இருக்கும். ஆனால் சீஷத்துவம் என்பது ஆண்டவரை ஓயாமல் பின்பற்றும் ஒரு விஷயம். ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக, பரிசுத்தாவின் துணை செய்வாராக. உற்சாகமாக இருப்போம். அதிகமான ஜெபம் தேவை. தொடருவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. என்னருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி காண்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என்னுள்ளத்தில்.
என் மீட்பர் சிலுவை அல்லால் பெறதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் ஆதினால் தகாததென்று தள்ளுவேன். கைத்தலை காலிலு இதோ பேரன்பும் துன்பம் கலந்து பாய்ந்தோடும் காட்சி போல் உண்டோ. முள் கிரீடமும் ஒப்பற்றதே. மாந்தர்க்கு மீட்பை கஸ்தியால் சம்பாதித்தீந்த இயேசுவே, உமக்கு என்றும் தாசரால் ஸ்தோத்திரம் உண்டாகவே. சராசரங்கள் அனைத்தும் இவான்பிற்கு எம்மாத்திரம். என் ஜீவன் சுகம் செல்வமும் என் நேசருக்கு பத்தியம். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண் தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண் தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பானே. ஓ நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ராஜா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, வேத பாடத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதியும் சாமி. ஞான சீஷத்துவத்தில் எங்களுக்கு அலாதி மோகமும் சந்தோஷமும் அணையாத ஒரு ஆண்டவரே அனலும் கொண்ட தீவிட்டி போல் எங்கள் வாழ்வு அக்கினி நாளை நிரம்பி இருக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். தேசங்களிலும் இந்திய துணை கண்டத்திலும் தமிழகத்திலும் இந்த கொரோனா தொற்றின் பின்னணியிலே நடக்கிற மகா கொடூரமான விஷயங்கள், மகா வேதனையான விஷயங்கள், மகா ஈனமான விஷயங்கள், மகா அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பொல்லாத ஆண்டவரே பாதாளத்தின் விஷயங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் எடுக்கப்படும்படி, அழியும்படி, மாற்றத்தை காணும்படி, விடுதலை தேவனாய் கர்த்தர் பேருதவி தரும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் கீழே அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனான இயேசு இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட அனைத்து தேவ பிள்ளைகள் மேல் உடைய பிரசனை இறங்க ஜெபிக்கிறோம். பலன் இறங்க ஜெபிக்கிறோம். ஞானம் இறங்க ஜெபிக்கிறோம். உற்சாகம் இறங்க ஜெபிக்கிறோம். உறுதி இறங்க ஜெபிக்கிறோம். தரிசனம் இறங்க ஜெபிக்கிறோம். தள்ளாடுதல், தவிப்பு, சோர்வு, சலிப்பு, கசப்பு, சஞ்சலம், சந்தேகம், தயக்கம், வெட்கம், சோம்பல், பராக்கு, கவர்ச்சி, மாயம், போலித்தனங்கள், பயம், திகில், அதிருப்திகள், புகார்கள், முகங்கோணுதல்கள், மனக்லேசங்கள், சாரோஃபுல் ஸ்பிரிட், துக்கத்தின் ஆவி, முகங்கோணுதல், நன்றி கேடு, சந்தேகம், போட்டி, பொறாமை, பொறுப்பற்ற வாழ்வு, பிரயாசப்படாமல் பலனை எதிர்பார்க்கும் தீங்கு, அப்பா, அவைகளெல்லாம் எங்கள் வாழ்வில் இருந்து பிடுங்கி எறியும்படி செபிக்கிறோம். அவைகளுக்கு நாங்கள் இடம் கொடாமல் இருக்க
துல்லியமான 24 மணி நேர சமயத்துக்கேற்ற புத்தியை தரும்படி வேண்டுகிறோம். சாக்கு போக்குகள், சரீர பலவீனங்கள் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரே பொழுதை ஓட்டுவது, பகற்கனவு காண்பது, பயம், அச்சம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயம், உடைய நற்கிரிகளை தடை பண்ணும் எல்லா வல்லமையும் முறிக்கப்படும் ஜெபிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கும் ஆண்டவரே முழு தீர்மானம், விழிப்புணர்வை தரும்படி வேண்டுகிறோம். 8 விதமான சிந்தனைகளை ஆண்டவரே சிந்திக்க நிலையோரமான ஆவி தரும்படி வேண்டுகிறோம். திருச்சி மாநகரத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், 700 பேருக்கு தொற்று என்று. ஆண்டவரே அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று மனசு சொல்லுகிறது. அது ஆண்டவரே அப்படி இருக்குமானால் கர்த்தாவே திருச்சி மாவட்டத்திலும் திருச்சியிலும் ஆண்டவரே தொற்று பரவுவதற்கு வாய்ப்புகள் உண்டே என்று கதறியும் பாத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே திருச்சி மருத்துவமனைகளிலே சுகாதாரமற்ற சூழ்நிலை, ஆண்டவரே ஒப்பனை அறைகளிலே சுகமில்லை, உணவிலே, தண்ணீரிலே, காற்றிலே, சிகிச்சை அளிக்கும் இந்த வார்ட்ஸில் ஆண்டவரே கர்த்தாவே மருத்துவ சாலையிலே ஆண்டவரே சுத்தம் இல்லை, பொறுப்பில்லை, ஆண்டவரே பணியாட்கள் இல்லை, யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை என்று பெருமனதோடு இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே மனமிறங்கி பார்க்கும்படி, கண்ணோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம், கதறி செபிக்கிறோம். எங்களை விட மிகவும் பின்தங்கிய விதத்திலே ஆண்டவரே மிகவும் மரண ஓலத்தின் மத்தியிலே ஓயாமல் மரணத்தை நேருக்கு நேராக சந்தித்து மறித்து கொண்டே இருக்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிற தேசங்கள் உண்டு அப்பா. அதனாலே நாங்கள் அவர்களை விட நன்றாக இருக்கிறோம் என்று மெத்தனமாக எண்ணவில்லை, பணியோடு நன்றி சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய இரக்கத்தை இறைஞ்சி வேண்டுகிறோம். மக்கள் ஆண்டவரே மரணத்தால் வாரிக்கொள்ளப்படாதபடி மனம் திரும்ப தருணங்களை திரும்பி செபிக்கிறோம். குறிப்பாக மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள், மருத்துவச்சிகள், செவிலியர்கள், ஆண்டவரே மேல் அண்ட் ஃபீமேல் நர்சஸ், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், ஃபார்மசிஸ்ட் எல்லாருக்காக செபிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொரு மேலும் காவல் இருக்க செபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே மனசலித்து போகாமல் ஐயா யாராவது உழைக்கிறவர்களுக்கு கரிசனை தரும்படி வேண்டுகிறோம். டெய்லி இந்த கேஸை சமீப காலங்களில் 3 மாதமாக பார்க்குறதுனால போய் அங்கே இரு அப்படி கடை அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு சலிப்பு வந்துடாதபடி கர்த்தர் உதவி தரும்படி செபிக்கிறோம். அவர்களுக்கு தொற்று பெறாதபடி காக்கும்படி செபிக்கிறோம். வேண்டிய சிகிச்சை அடிப்படை சிகிச்சை அளிக்க வேண்டிய, முதல் கட்டமான சிகிச்சை அளிக்க வேண்டிய ஆண்டவரே ஆய்வு பணிக்கு தேவையான எல்லா உபகரணங்கள் தாராளமாக கிடைக்கப்பெறும்படி செபிக்கிறோம். குறிப்பாக சமீபத்தில் ஆண்டவரே அந்த தடுப்பு மருந்தை சொல்லியிருக்கிறாங்க, ஃபெவிபிரார் என்கிற ஒரு ஆண்டவரே அந்த டேப்லெட்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அது மக்களுக்கு கிடைக்க செபிக்கிறோம். மருத்துவர்களை ப்ரிஸ்கிரைப் பண்ண உதவி செஞ்சு செபிக்கிறோம். அது 103 ஆயிருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே அரசு மருத்துவமனையிலே வசதி இல்லாதவருக்கு, ஏழை எளியோருக்கு அதை இலவசமாய் கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செஞ்சு செபிக்கிறோம். மற்ற மருத்துவமனைகளிலே கிடைக்கப்படும் செபிக்கிறோம். சமீபத்தில் ஆண்டவரே கல்லூரிகள், பள்ளிகள் இதெல்லாம் வார்டாக மாற்றப்படும்படியான அவசியம் ஏற்படுமோ என்று ஆண்டவரே ஆயத்த பணிகள் நடக்கிறதா கேள்விப்பட்டோம். விடுதிகள், ஹாஸ்டல்ஸ் தகப்பனை மனம் இறங்குவீராக, கர்த்தாவே மனம் இறங்குவீராக. கல்யாண மண்டபம்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறதா கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே மனம் இறங்குவீராக. குற்றம், குறைகள், மீறுதல்கள், பாவங்களை, துணிகரங்களை, நிர்விசாரங்களை, சாங்கப்பங்க, ஆகாரத்துக்கு கர்வங்களை, சோம்பலை, சுயநல கேடுகளை, பண ஆசை, ஆண்டவரே கர்த்தாவே உனக்கு உதச்சா எனக்கெல்லாம் என்கிற எல்லா நிர்விசாரம் எல்லாம் நீங்கும்படி வேண்டுகிறோம். மனித நேயமற்ற காரியங்கள் நீங்கும்படி வேண்டுகிறோம். இதிலே ஆண்டவரே கர்த்தாவே ஈனத்தனமாய் நடந்து கொள்ளும் குடி, கூத்து, கும்பானம், ஆண்டவரே பாலியல் தொல்லைகள், பலாத்காரங்கள், கற்பழிப்பு, திருட்டு, கொள்ளை, ஆண்டவரே டாஸ்மார்க் கிரியைகள், போதை வஸ்துக்கள், குடும்பத்திலே வன்முறை, வழிபறி, கொள்ளை, தற்கொலை எல்லாவற்றுக்கு விரோதமாக செபிக்கிறோம். பிசாசின்கள் அழியும்படி தேவன் இறங்கும்படி செபிக்கிறோம். ஆகாயத்து
அதிகார பிரபுவின் வல்லமையை முறிக்கும்படி ஜெபிக்கிறோம். இணையதளத்தின் மூலமாய், லேப்டாப் மூலமாய், ஆண்டவரே செல்ஃபோன் மூலமாய் கர்த்தாவே பிள்ளைகள் கரைப்படுகிற சிறு பிள்ளைகள், கரைப்படுகிற சிறுமிகளை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுக்கிற சிறுவர்கள், ஆவியானவரே தேவனே மனம் இறங்கி ஜெபிக்கிறோம். காம விகாரத்தின் ஆவி, காம கொடூரத்தின் ஆவி இயேசு நாமத்தில் முறியடிக்கப்படும் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, ஊழியர்கள் பாவங்களை மன்னியும், விசுவாசிகள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, தலைவர்கள் பாவங்களை மன்னியும், தலைவிகள் பாவங்களை மன்னியும், குடும்பஸ்தர்கள் பாவங்களை மன்னியும். அனைத்து மதவாதிகள், தீவிரவாதிகள், அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கத்தின் பாவங்களை மன்னியும், பணக்கார ஏழைகள், எல்லா தொழில் வர்க்கத்தின் பாவங்களை மன்னியும், எல்லா மட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே, தேசத்துக்கு இறங்கும் ரட்சியும் கர்த்தாவே, பெரிய விடுதலை காண உதவி செய்யும், திருப்பத்தை காண உதவி செய்யும். தேவ தூதனை ஆண்டவரை அனுப்பி வாதை நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்து குணமடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உயிர் மீட்சி தருவீராக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவே கண்ணோக்கி பாரும். இயேசுவே கண் ஜெபாவை, விண்ணப்பத்தினாவி, மன்றாட்டினாவி, துதினாவி ஊற்றும், ஸ்தோத்திராவி ஊற்றும், விசுவாசத்தினாவி ஊற்றும், உற்சாகாவி ஊற்றும். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். தியாகாவி ஊற்றும், பலத்தின் ஆவி ஊற்றும், கிருபையின் ஆவி ஊற்றும், மகிமையின் ஆவி ஊற்றும், மனதுர்க்கத்தின் ஆவி ஊற்றும், மனமகிழ்ச்சியின் ஆவி ஊற்றும். மக்கே கன மகிமையின் துதியை செலுத்துகிறோம். தொடர்ந்து வேதாராய்ச்சி நீங்கள் வேலைநிறுத்தும் அன்பின் பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் நாம் சீஷன் கற்றுக்கொள்கிறவன் என்கிற அந்த காரியத்திலே கர்த்தராகிய இயேசுக்கு சம்பந்தமாய் வேத பாடம் கற்றுக்கொண்டவன் அவன் இயேசுவையே முன்மாதிரியாய் பார்த்து அவரிடத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து அவர் சிலுவை தெரிந்து கொண்டு சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவின் மேல் ஈடு இணையற்ற அன்பு கூர்ந்து சுயத்தை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருந்து வசனத்தை பற்றி கொண்டு தொடர்ந்து கற்று தேர்ந்து விட்டவன் போல இல்லாமல் கற்றுக்கொண்டிருக்கிறவனாகவே, கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்கிறவனாக, உபதேசத்தை நிலைத்திருக்கிறவனாக, குருவை பின்பற்றுகிறவனாக, கீழ்ப்படுதல் உள்ளவனாக இருப்பான், கீழ்ப்படுதலே வளருகிறவனாக இருப்பான் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே சீஷத்துவத்தில் கற்றுக்கொண்டதின் ஒரு முக்கியமான விளைவு என்னவென்றால் வசனத்தின்படி வாழ்கிறவன். 1 யோவான் 2:5 வாசிக்கிறோம். Book of 1 John chapter 2 verse 5. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நாம் மெய்யான சீடர்கள், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய போதகர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மீட்பர், நம் எஜமான், நம் தலைவர், நம் ராஜா என்று சொல்வதற்கு அந்த சீஷத்துவத்தினுடைய 4 ஒழுங்குகளில் லிமிட் என்கிற வார்த்தையை தான் நாம் தொடர்ந்து கவனித்து விவரமாய் பார்த்து வருகிறோம். கவனித்து பார்க்கிறவன், விட்டு விடுகிறவன், இல்லை விட்டு விலகுகிறவன், கவனித்து கேட்கிறவன், கற்றுக்கொள்கிறவன். இந்த அடிப்படை குணத்தில் அவன் வசனத்தின்படி வாழ்கிறவன். இதை கூட இன்றைக்கு ஏதோ ஏட்டு சுரக்காய் போல சொல்ல எனக்கு மனசே இல்லை. வசனத்தில் இருக்கிற உண்மையை நம்ம பார்த்தா அது ஒன்று தான் நமக்கு தெளிந்த புத்தியை தரும் என்று நான் நன்றாக அறிகிறேன். ஓ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்கிறவன் என்பதற்கு வசனத்தினாலே நம்ம வியாக்கியானம் பார்த்தா நல்லது. 1 யோவான் 2:3 வாசிக்கிறேன். நீங்கள் பைபிளை திறந்து வச்சு என்னோடு கூட பாருங்கள். The book of 1 John chapter 2 verses 3 onwards. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். கற்பனைகளை கை கொள்கிறவர்கள், சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறவங்க, பின்பற்றுகிறவங்க, அபியாசிக்கிறவங்க, வார்த்தையை திரும்பி திரும்பி ஞாபகம் வச்சு வார்த்தையினுடைய ஏதாவது இதில் விளங்காத இருந்தால் அதை இன்னும் எளிமையாக்கி கொண்டு, இந்த சொல் அகராதை கொண்டு எளிமையாக்கி கொண்டு, இணைச்சொற்களை கொண்டு அதை புரிந்து கொண்டு அவருடைய ஆலோசனையை நடைமுறைப்படுத்தி பார்ப்பது. அப்படி நடைமுறைப்படுத்தி பார்ப்பவர்களானால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். 4ஆம் வசனம், அவரை அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லியும் அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, அறிவுரைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை.
இப்போது அடிப்படையாக கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமான உபதேசங்கள், கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரமான குணலட்சங்களை இந்த கிறிஸ்தவை பிரதிபலிக்கும் முக்கிய அம்சங்களுக்கு ஏற்ற உதவியான உபதேசங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பின்பு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உவமைகளிலே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போது அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனால் நம்ம பொய்யர்களாக இருக்கிறோம், நமக்குள்ளே சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு மெய்யான அன்பு, மெய்யான அன்பு பூரணப்பட்டிருக்கும். மெய் அன்பு என்று ஒன்று உண்டு. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். 6ஆம் வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இது மாதிரி நான் வசனங்களை பார்க்கும்போது உண்மையாகவே நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் இப்பயுமே பெருமூச்சோடு தான் அந்த கிருபையை தாங்க, விடுதலை தாங்க, இன்னும் என் வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக இருக்க, மக்கள் பார்த்து நம்மை விசாரித்து கேட்க, சாத்தானுடைய கிரியைகளை அழிய, தீமையை நன்மையினால் வெல்ல ஒரு தேவ அருள், தேவ பிரசனை என்மேல் இருக்க அனுகிரகியும் என்று கேட்கிறேன். அனுதினம் சாகிறேன் என்பது மெய்யாக்கி தாங்க அப்படிங்கிறத கேட்கிறேன். ஏன்னா இதில் இந்த மாதிரி வசனங்களை, சவால் மிக்க வசனங்களை, பதங்களை பார்க்கும் பொழுது எனக்கு போதிக்கும் ஊழியத்தை நிறுத்தி கொள்ள தான் மனசு ஓயாமல் துடிக்குது. ஆண்டவராகிய இயேசுனுடைய உடன் பிறந்த சகோதரர் யாக்கோபு சொல்லுகிறார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தாலே அடக்கி ஆண்டு கொண்டவனாயிருக்கிறான், தன் நாவை அடக்கி கொண்டவனாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மற்றவங்களுக்கு போதிக்கத்தக்கதான நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஸோ வசனத்தை கை கொள்கிறவன், வசனத்தின்படி வாழ்கிறான். வசனம் தான் திரும்பி இப்போ முழுக்க முழுக்க முதலீடு அதுதான், முழுக்க முழுக்க அஸ்திவாரம் அதுதான் பீம்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தூண்கள், அதுதான் தூண்கள், அதுதான் பில்லர்ஸ், அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுதான் எல்லாம், அதுதான் ஃப்ளோரிங். எவ்ரி ஹோல் பில்டிங் ஒன்லி ரா மெட்டீரியல் இஸ் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய ஆவிக்குரிய மாளிகைங்கிற அந்த மாளிகை, இந்த பூமிக்குரிய மாளிகையில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான கட்டுமான பொருட்கள்லாம் வைக்கிறாங்க. ஆவிக்குரிய மாளிகையை கட்டும் பொழுது கர்த்தருடைய வசனம் தான், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வது தான், அதுதான் அதில் எல்லாமே. அப்போ வசனத்தை தான் திரும்பி யோசிக்கணும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறோம், அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராய். எவ்வளோ நம்ம தாழ்மைப்படுத்துகிற, எவ்வளோ எச்சரிக்கிற, உழுக்குகிற ஒரு வசனமாக இருக்கிறது. How much we are so self-focused. நம்முடைய விஷயங்களையே தான் யோசித்து பார்க்குறோம். பிறருக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே இடை சொருகலாக நம்முடைய விஷயத்தை தலையோங்கி தான் ஒரு வசனத்தை ஒப்பாரி வச்சு சொல்லிடுறோம், சினிங்கி சொல்லிடுறோம், இப்படி சொல்லிடுறோம். முழுக்க எனக்காக ஒரு ஜெபம் வேண்டாம், இன்னொருத்தருக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக, அப்படி நம்மளால் ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்கிறதே கூட தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி வாயில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் கையால் வெறுங்கையை மலம் போடுற விஷயந்தான் ஓரளவுக்கு பார்த்தா, முழுக்க இல்லை. ஏன்னா ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கனால நம்முடைய மன்றாட்டை, நம்முடைய கூக்குரலை, நம்முடைய புலம்பலை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய வழக்குகளை அவர் கேட்குறார். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய வசனத்தின்படி அப்படிங்கும்போது நம்ம மற்றவங்களுக்காக கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபிஷியலாக, அன்செல்ஃபிஷாக ஜெபிக்க முடியுதா? ஒரு 3 hour டைம், ஒரு ஜாமம் நேரம் 3 hours
அது கூட இல்லை. ஏசாப்பா சொன்னது போல் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதுங்க. 1 மணி நேரம் ஒருத்தருக்காக நம்முடைய வீட்டில் நான் எனக்காக என்னை சார்ந்தவர்களுக்காக நான் ஜெபிக்காம முகம் தெரியாத பேர் தெரியாத மிகுந்த தேவையில் இருக்கிற பரிசுத்தாவின் பாரப்படுத்துகிற செய்தித்தாட்கள் மூலமாக ஜெப குறிப்புகள் மூலமாக அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஜெபிக்கிறோமா? சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறான். கட்டளை பழைய கட்டளை தான் கொடுக்குறேன். அந்த பழைய கட்டளை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு ரொம்ப இப்படிலாம் ரொம்ப வித்தியாசப்படுத்தி புத்திசாலித்தனம் பேசினாலும் பழைய ஏற்பாடு வசனம் தான், புதிய ஏற்பாடு வசனம் தான். கர்த்தருடைய வார்த்தை தான், வார்த்தையானவர் தான், இயேசு தான். மேலும் நான் புதிய கட்டளைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ளும் நமக்குள்ளும் மெய்யாக இருக்கு. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. வசனத்தினுடைய வாழும் வாழ்க்கையில் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. உதிக்கிறதுல உதிச்ச பிற்பாடு தான் பிரகாசிக்க முடியும். உதிச்சு ஆஃப்டர் சம் டைம் ஒன்லி இட் கிவ்ஸ் தட் luminance. ஓகே, அப்போ அவங்க பார்க்குறோம், ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில இருக்கிறான். 1 யோவான் 2 தான் இருக்கும். வசனத்தின்படி வாழ்கிறவன் என்கிறத வசனத்தாலேயே நம்ம வியாக்கியானப்படுத்தி பார்க்கிறோம். ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இங்கே லாக்கான மாதிரி தான் இருக்கு இந்த வசனத்திலே. நீங்கள் யோசிங்க, நீங்கள் நல்லா தியானிங்க. ஒவ்வொருத்தரும் தியானிப்போம். அன்பின் பிரமாணத்துக்கு வருவோம், அன்பின் கிரியைக்கு வருவோம், பலத்தை கேட்போம், கிருபையை கேட்போம், கசப்பை விடுவோம், பொறுமையை கையாள உதவி செய்வோம். ஆனால் அன்பினுடைய முழு உத்தரவாதத்தை தேவ துணையாலே, ஆவியான அபிஷேகத்தாலே, முன்மாதிரியான வாழ்க்கை கொண்டு, சகிப்புத்தன்மை உள்ள தியாகமிக்க வாழ்க்கை கொண்டு நாம் அன்பின் நிமித்தம் ஒருவர் அழியக்கூடாது என்று நாம் அவர்களுக்கு உதவி சொல்வோம், ஆலோசனை சொல்வோம், அரவணைப்போம், அவர்களை கண்டிப்போம். பெற்ற பிள்ளைகளானால் சிட்சிப்போம். நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களானால் உரிமை எடுத்துக்கொண்டு அவருடைய காரியங்களை அக்கினியிலே விழாதபடி இழுத்து விடுவோம். எஸ், தொடர்ந்து தியானிங்க. அடுத்தது, உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறவன். மத்தேயு சுவிசேஷம் 5:13 பரிச்சயமான வசனம். மத்தேயு 5:13 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இதை பற்றிய பிரசங்கங்களை, அறிவுரைகளை, விளக்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். உப்புடைய அடிப்படை தன்மை அது ஒரு பாதுகாக்கும் தன்மையுடையது, சுவை கொடுக்கும் தன்மையுடையது. இதை குறித்து நம்ம அடிக்கடி பேசும்போது அது என்னன்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு, நான் ஒத்துருக்கேன். உப்பு சாரமற்று போனால், இஃப் தி சால்ட் லூசஸ் இட்ஸ் சால்ட்டினஸ், how will it be made salty again? Which will make it salty again? உப்பு சாரமற்று போனால் அது மறுபடியும் உப்புத்தன்மை, அந்த உப்புத்தன்மை இழந்த உப்புக்கு எது உப்புத்தன்மை கொடுக்கும் என்று இப்போ நான் கேள்வி கேட்ட நேரத்தை வீணாக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஒலி நாடகம் மூலமாக தான் ஒலிப்பேழையை போல் நம்ம கேட்குறோம், ஒலிப்பதிவின் மூலமாக கேட்குறோம். இந்த திகைப்பு எங்களை இருந்து தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சமயத்தில் ஒரு ஊழியர்களோடு
சேர்ந்து நாம் பேசும்போது ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சு. இந்த கோவிட் டைமில் ஒரு ப்ரேயருக்காக கூடி வந்தபோது அப்போது ஒருத்தர் சொன்னார், உப்பு எதனாலே சாரமாக்கப்படுங்கிறத பேசும்போது திடீர்னு அந்த வார்த்தை வந்துச்சு. உடனே வந்தது எப்படிங்க அப்படிங்கும்போது தெரியலைங்களேன்னு. சூரிய ஒளி திரும்பி உப்பு மேலே சூரிய ஒளி திரும்பியும் அந்த உப்பு தண்ணி நிறைந்த உப்பளங்களை பார்த்தோன்னா இன்னும் புதிய அளவு இன்னும் 1 லிட்டர் 10 லிட்டர் 1 கேலன் இப்படிலாம் அந்த உப்பு தண்ணியை அந்த சாரமற்று போன உப்பு கீழே கொட்டப்படுது பார்த்திங்களா, அதோடு கூட திரும்பி உப்புளத்து கொண்டு போய் அதில் சமுத்திரத்துலேருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து அது அந்த உப்புளத்தை ஆயத்தம் பண்ணி அதில் திரும்பி இந்த இதை போட்டு சூரிய வெப்பம் பயங்கரமாக அடிக்கும்போது தான் சூரிய வெப்பத்தின் மூலமாக தான் அந்த சால்ட்டினஸ் திரும்பி வரதாக அவர் சொன்னார். இது 100% உண்மை, இதுதான் ப்ரூவன் ட்ரூத் நான் சொல்ல எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நானும் அதை ஆராய்ந்து பார்க்கல கூகுளில். வாட் எவர் இட் இஸ், அது கொஞ்சம் லாஜிக்கலாக தெரியுது. ஸோ அப்படி அது உண்மையானால் சூரிய வெப்பத்தின் மூலமாக தான் மறுபடியும் இழந்து போன உப்புத்தன்மை பெருகுன்னா நமக்கு நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு, அவர் பேர் நீதியின் சூரியன். அவர் சும்மா வெட்டி சூரியன் இல்லை. அந்த தகிக்கிற அந்த அக்கினிக்குள்ளாக நீதி இருக்குது, அந்த அக்கினிக்குள்ளாக தூய்மை இருக்குது, அந்த அக்கினிக்குள்ளாக மகிமை இருக்குது, அந்த அக்கினிக்குள்ளாக கர்த்தருடைய நீதி நியாயங்கள் இருக்குது. நீதி நியாயங்கள் இருக்குது. சுட்டரிக்கும் தன்மை, சுத்திகரிக்கும் தன்மை, பழிவாங்கும் தன்மை, அழிக்கும் தன்மை இருக்கிறது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத்து தான். அப்போது நீங்கள் ஒரு மெய்யான சீஷன் உலகத்துக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. அப்போது வசனத்திலிருந்து அந்த வெளிச்சக்கம் தான் வாசித்தோம். 1 யோவான் 2வது இடத்துல ஒளி கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. கர்த்தருடைய வசனம் அக்கினியாக இருக்குதுன்னு பார்க்குறோம், கண்மலை உடைக்க சம்மட்டியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். So again we have to return to the Word of God. We have to enrich ourselves by dwelling on the Word of God, by meditating on the Word of God. ஒன்றா சங்கீதத்தை போல் இரவும் போதும் தியானமாக அதிகமாக வாசிக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சீஷன் என்கிறவன் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறான். 14 வசனத்தில் நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சம் ஒளி, இயேசுதான் உலகத்துக்கு வெளிச்சம். நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் மரண இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உலகத்தில் இருந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது ஜீசஸ் தான் மெய்யான ஒளி. அப்போ இயேசு கிறிஸ்துவத்தில் வரோன்னு சொன்னால் அவருடைய வசனத்துக்கு தான் வர முடியும். அவருடைய வசனத்தில் தான் திரும்பியும் உராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை தண்ணீரை போல பருக வேண்டும், உணவை போல் உட்கொள்ள வேண்டும், விளக்கை போல எண்ணெய் போல அதை எரிய விட வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு அவங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. 2வது அங்கே கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? நம்ம ஒளியிலே நடக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம்னு சொன்னால் நற்கிரியைகள். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 10,000 முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் நாம் நடந்து கொள்ளும்படி நம்மை புது சிருஷ்டியை சிருஷ்டிக்கும் பொழுது நாம் ஒரு செட்டு, அதாவது நாம் ஒரு விதமான நியமிக்கப்பட்ட நற்கிரிகளை செய்கிறதுனால கர்த்தர் மகிமைப்படுகிறார் என்பதை எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்கு முன்னதாக ஆயத்தம் பண்ணின நற்கிரிகள் என்ன அப்படின்னா, சில நற்கிரிகள் நாம தான் செய்யணும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது யாருமே செய்ய தோணாமல் இருக்கும். நாம தான் தேவன்கிட்ட கேட்டு வசனத்தை படிக்கும்போது தியானிக்கும்போது ஒரு சின்ன நெருடல் ஏற்படும் போது அந்த நற்கிரியை செய்ய முன் வரணும். யாருமே செய்யலை, நான் மாத்திரம் செஞ்சு கேவலப்பட வேண்டாம், நான் மாத்திரம் செஞ்சு பீத்த வேண்டாம். ஏதோ ஒரு தேவையில்லாமல் கூச்சம், வெக்கம், தயக்கம், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த நற்கிரியின் மூலமாக நன்மை பெற்று ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று நித்திய ஜீவனை பெறுவதற்காக ஒருத்தர் தான் காத்திருந்தா கூட அதை யாருக்குமே தோணலா கூட நாம தான் அதை செய்யணும். அதனால தேவன் மகிமைப்படுவார், பிதா மகிமைப்படுவார், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அது
அது கொண்டு அவர் ரட்சிக்கப்பட அந்த ஆத்மாவை கொண்டு தேவன் என்ன செய்யணுமோ அதை செய்வார். சமயத்தில் பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் மரித்தார்ன்னு நமக்கு தெரியும். அவர் ஒரு வல்லமையான ஒரு பாடலை ஏற்றிருக்கிறார். அது ஆரம்பத்தில் ஐக்கியப்பட ஆரம்பித்த போது ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப வருஷம் ஓடிடுச்சா என்பிஎனில். அதனால் அந்த அந்த காரியங்கள் மறந்துடுச்சு. இப்போ மரித்த பிற்பாடு அதை பற்றி அவர்கள் மறுபடியும் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பும்போது இப்போ அதை கேட்கும்போது அதனுடைய தாக்கமே வித்தியாசமாக இருக்குது. மனிதன் யார் என்று நீ தவறாக நினச்சிடாத, மட்டமாக நினச்சிடாத, விகற்பமாக நினச்சிடாத. எந்த மனுஷனையும் தேவன் மாற்ற முடியும், எந்த மனுஷனையும் தனக்கு பாத்திரமாக உபயோகிக்க முடியும், தன்னுடைய சித்தத்தை அவன் மூலமாய் செய்ய முடியும். எந்த மனுஷனிலும் தேவன் மகிமைப்பட முடியும். தன் துன்மார்க்கத்திலே மரிப்பது தேவனுக்கு பிரியமோ எவ்வளவே பிரியமல்ல. அவன் மனம் திரும்பி குணப்படுவதையே விரும்புகிறார். சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். மனுஷன் நம்முடைய நற்கிரிகளை கண்டு பரமபிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். ஸோ நற்கிரிகள் சன்மார்க்கம் அல்ல, சன்மார்க்கத்தினால் ரட்சிப்பல்ல. அந்த நற்கிரிகளால் இயேசுவின் சீஷர்கள் நம்ம காமிக்கிறோம், இருளின் அதிகாரத்தை முறிக்கிறோம், இயேசுவை பிரதிபலிக்கிறோம். அவருடைய ரட்சிப்புக்கும் அவருடைய மனம் திரும்புதலுக்கும் நாம் காரணமாகிறோம். டாக்டர் ரவி ஜக்கரியா சொல்லுவார், அவருடைய ஆரம்ப 20 வயசில் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வர முன்னாடி அவர் இந்த கேட்ரிங் லைனில் தான் இருந்திருக்கிறார், ஃபுட் இண்டஸ்ட்ரியில். அப்போ அவர் அங்கே பலத்த சாட்சியோடு வாழ தேவன் உதவி செய்திருக்கிறார் கனடாவில். அப்போ அங்கே இருந்த ஒரு பெரிய அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த ஜென்ரல் மேனேஜர் ரோடு கூட அவருக்கு அப்படி ஒரு சவால் மிக்க ஒரு காரியம் வந்தபோது அவர் தன்னுடைய கிறிஸ்தவ பண்போடு கூட தம்பட்டை அடிச்சிக்காமல், விளம்பரம் பண்ணாமல், தன் கடமைகளை மிகவும் சரிவர சளைக்காமல், மூஞ்சி சுளிக்காமல், புகார் சொல்லாமல், மிகவும் பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டதை ஏதோ ஒரே ஒரு அத்திப்புத்து மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, அது ஒரு 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 குறிப்பிட்ட காலமாகவே நடந்துருக்கிறது. அந்த ஒழுங்கினம் திரும்பி சரியாகி முழு அந்த இண்டஸ்ட்ரியில் திரும்பி இயல்பான நிலைமை திரும்பும் வரைக்கும் எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், தான் தேவனுடைய பிள்ளை, தான் அங்கே உப்பு ஒளியுமா இருக்கணும், எஜமானுக்கு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு செய்கிறது போல் அவர் செய்யணுங்கிற அந்த பண்பையெல்லாம் அந்த வசனத்தையெல்லாம் புரிந்து அவர் வாழ்ந்ததுனால அந்த ஜிஎம் மிகவும் தொடப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்பயுமே நீ இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லேயே தேவ அழைப்பு பெற்று அவர் அந்த பணியை ரிசைன் பண்ணிவிட்டு கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாத போய் வந்துட்டார். அவர் திரும்பி சந்திக்கும் போது, எப்போனாலும் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நீ வரலாம், உன்னுடைய பிரசனம், உன்னுடைய வாழ்க்கையின் அந்த ஒத்துழைப்பு, உழைப்பு எங்களுக்கு தேவையதை நாங்கள் மதிக்கிறோம் என்று அந்த உயர் அதிகாரி சொன்னதை அவருடைய சாட்சியிலே சொல்வதை நான் சமயத்தில் கேட்டேன். மனுஷன் நம்முடைய நற்கிரிகளை கண்டு பரலோக பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்குமா பிரகாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நற்கிரியிலே ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த நற்கிரி தேவன் ஆயத்தம் பண்ணி நற்கிரியை என்ன பிரமாதமாக நிச்சயமாக ஒரு இம்பேக்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதனால் எந்த நற்கிரியிலுமே ஒரு வெளிச்சம் இருக்குது, அது வேறு. தேவன் ஆயத்தம் பண்ணி நற்கிரியை நாம் செய்யும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார், அவருடைய நற்கந்தம் அங்கே வீசுகிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கும்போது, நீ சிறு வயது முதல் கர்த்தர் வசனத்திலே பழகினவனாயிருக்கிறாய் என்று சொல்லிட்டு இந்த வேத வாக்கியங்கள்லாம் தேவன ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. தேவன மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும் பொருட்டாக. வெறும் இதுதான் என்னுடைய இதில் தான் எனக்கு திருப்தி அப்படின்னு நம்ம செய்கிறது தப்பு இல்லை, அதையாவது நிறுத்தாமல் செய்யணும். ஆனால் அதில் திருப்தி ஆகிடக்கூடாது. எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாகணும். ஆத்மாவுக்கு நன்மை செய்யும் நற்கிரியை கண்டிப்பாக உயர்ந்தது தான், விசேஷமானது தான். அதனால் சரீரப்பரமான உதவி, பொருள் உதவி, சமுதாய சீர்குலைவிலிருந்து, அடிமட்டத்திலிருந்து, உரிமை இழந்த நிலையிலிருந்து அரசாங்க உதவியை கொண்டு மக்களை நல்வாழ்வுக்கும் உயர் வாழ்வுக்கும் மாற்று வாழ்வுக்கும் திருப்பம் காண செய்வதெல்லாம் நல்ல விஷயம்தான்.
ஊழலற்ற வாழ்வு, லஞ்ச லாவணியமற்ற வாழ்வு, பேர் புகழுக்காக செய்யாமல், அதில் ஒரு சந்தடி சாக்கில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உள்நோக்கோடு செய்யாமல் முழுமையான தியாகத்தோடு செய்ய நம்ம வாழணும், முன் வரணும். அண்ணல் காமராஜர் அவரை பற்றி அவ்வளோ சொல்கிறாங்க சமீப காலத்தில். இப்படி நல்ல அரசியல்வாதிகளாக இருந்திருக்காங்க. முற்றிலும் தன்னால் மற்றவர்களாக வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர் பதவியை, சலுகைகள், அதிகாரம் அடிப்படை உரிமை தான். அவங்களாம் அது செஞ்சால் தப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன அது ஒரு பேர்க் மாதிரி தான். டாக்டர் APJ அப்துல் கலாம் மக்களின் ஜனாதிபதினு அழைக்கப்பட்டவர். இதெல்லாம் பார்க்குறோம். எவ்வளோ எளிமையில், எவ்வளோ தியாகத்தோடு, எவ்வளோ மக்களுடைய நலனுக்காக அவர் பணி செய்திருக்கிறாங்க. மிசைல் மேன், அணு விஞ்ஞானி, ஏவுகணை விஞ்ஞானின்னு பேர் பெற்றாலும் அந்த ஏவுகணை எதுக்காக உபயோகிக்கணும், எதுக்காக அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஆராய்ச்சி பணிக்காக, முன்னேற்றத்துக்காக, மக்களுடைய வறுமை போகிறதுக்காக, அறியாமல் போகிறதுக்காக, சிறையிருப்பு போகிறதுக்காக, சாபங்கள் போகிறதுக்காக எத்தனை இடங்களில் பேசியிருக்கிறாரு. வேர்ல்டு ஃபோரத்தில் பேசியிருக்கிறார், நேஷ்னல் பெரிய பெரிய அறிவாளிகள் மத்தியில் பேசியிருக்கிறார், சாதாரண ஸ்கூல் பிள்ளைங்க மத்தியில் பேசியிருக்கிறாரு. அவங்களாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக அறிக்கை பண்ணலை. இப்போ அவங்க பரலோகத்துக்கு போவாங்க இல்லையாங்க நம்முடைய பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் இருக்க வேண்டாம். அவங்க போகிறதும் போகாதும் அவங்க கையில் இருக்குது, கர்த்தர் கையில் இருக்குது. அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம போகணும், நம்ம மூலமாக 4 பேர் வரத்துக்கு நாம் ஒளியாக இருக்கணும் தெய்வம் விரும்புகிறார். அதான் நாம் உப்பாக இருக்கணும் விரும்புகிறார். அதான் விஷயம். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போது உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவங்க மறைஞ்சிருக்க முடியாது. நான் ரகசிய கிறிஸ்தனாக இருக்கேன், இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் மை காட் அப்படின்னே எப்போ பார்த்தாலும் ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. பகிரங்கமாக ஜனங்கள் மத்தியில் தேவனுக்குமா மனுஷனுக்குமா யோகியமான செய்ய நாடணும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் வரும். சொந்த வீட்டில் நல்ல டெஸ்டிமனி இருக்கணும். பிறந்த வீட்டில், புகுந்த வீட்டில் நமக்கு நல்ல சாட்சி இருக்கணும். ஆமாம், சண்டை பிடிக்காமல் இருக்கிறது மாத்திரம் திருப்தி ஆகிடக்கூடாது. சமாதானம் பண்ண வளரணும், முன்னேறணும். ஹalleluya, ஹalleluya. ஒரு மெய்யான சீஷன் அவன் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அவன் எப்படி இருப்பான்? தேவையுள்ள இடத்திற்கு அனுப்பப்படுகிறவன். தேவையுள்ள இடத்திற்கு அனுப்பப்படுகிறவன். நானா நீயா, எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சிருந்தா எனக்கு மாத்திரம் சொல்லியிருந்தா அப்படிலாம் இல்லை. நான் எப்பயும் ஆயத்தமாக இருக்கேன். FAST, ஃபாஸ்ட், faithful, available, submissive, teachable, true. அப்படின்னா உண்மையுள்ள, ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ள, அவைலபிள், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற, எந்த நற்கிரிசை எப்போயும் ஆயத்தமாக இருக்க, 24/7 அவைலபிளாக இருக்கிற. இப்போ தான் நான் படுக்கையில் ஏறினேன், இப்போ தான் தூங்க போனேன் அப்படி இல்லை. உடனே அந்த ராத்திரினால எழுந்துச்சு நண்பனாக இருக்கிறது அவனுக்கு அப்பம் கொடுத்தான் என்று பார்க்கணும். சூலமுத்தியை போல் படுத்துட்டு நேசர் போனவொன்னே மனம் பதைக்குதுன்ற மாதிரிலாம் சீன்லாம் விட்டுருக்கூடாது. ஃபெய்த்ஃபுல், அவைலபிள், சப்மிசிவ், அர்ப்பணித்தவர்களாக. தட்டு தாம்பாளம் வச்சு கூப்பிடணும், எப்போ பார்த்தாலும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு, அதெல்லாம் ஆல் த டைம் கீப்பிங் ourselves in a position to be invited. நான் இதெல்லாம் கிறிஸ்துவின் பண்பு அல்ல. உங்களில் எவன் முதன்மையாக இருக்க விரும்புகிறானோ அவன் பணிவிடைக்காரனாக இருக்கக்கூடாது. எஜமானும் போதகனுமாக இருக்க, தலைவனுமாக இருக்க நானே உங்களுடைய கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவருடைய ஒரு கால்களை கழுவுங்கள் சொல்றார். The Son of Man came not to be served but to serve. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் மனுஷகுமாரன். So it's a volunteering spirit. தேவைയുള്ള இடத்திற்கு அனுப்பப்படுகிறான். இதோ நான் இருக்கிறேன், ஏசாயா போல, இதோ நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க. என் பேர் கூப்பிடல, எனக்கு ஒன்றும் கால் லெட்டர் வரல, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அன்புக்குரியவர்களே, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பீராஞ்சி பார்க்குறோம், கூகுளில் போய் பார்க்குறோம், நெட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், செய்திகளை கேட்குறோம்.
ஒரு சபையில் ஒரு சாவு ஏற்படும் போது எல்லாரும் வர்றதில்ல, சந்தோஷம் ஏற்படும் போது கூட வர்றதில்ல. இந்த கேவலங்கள்லாம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல, இந்த அவலங்கள் எப்போ மாற போகுதுன்னு தெரியல. ரொம்ப வருஷத்து 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு தடவை சொன்னேன். ஆமாம், 2-3 வருஷத்துக்கு மேலே சொன்னேன். நம்ம கொஞ்சம் ஜனங்க, நமக்காக யாரும் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்கிற இந்த OFT ஸ்டேட்டில் யாரும் நமக்காக கரிசனைக்குள்ள யாரும் இல்லை. நாம் கூடினாலும் நாம தான், பிரிஞ்சாலும் நம்ம தான். இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை, இந்துக்கள் அப்படி இல்லை. சாஸ்திர சம்பிரதாயம் 1008 விஷயம் இருக்குது. ஜாதிகளை முக்கியப்படுத்துகிறவங்க தேவை சேவைன்னு அப்படியே முக்கிற மாதிரி முச்சிடுறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம் கூட நிற்கலைன்னா வேற யார் நிற்பா? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜ்யமான ஆசாரிய கூட்டம் தேவனை சொந்த ஜனம் பரிசுத்த ஜாதின்னு சொல்லப்பட்ட நாம சின்ன காரியமோ பெரிய காரியமோ நல்ல காரியமோ, அது வீடு தரப்போ சாவோ காது குத்துல ஏதோ ஒன்று நம்ம தான் கூடிய வரும். எல்லாம் இஷ்டத்துக்கு எனக்கு வேலை இருக்காது, இருக்குது டியூட்டி இருக்குன்னு எல்லாம் உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் போய் வழிஞ்சு தான் எல்லாம் சொன்னால் அவங்களுக்கு வந்துடுது. நரன்னு பல்ல கடிச்சு நரகத்துக்கு அனுப்பி ஒருத்தனை அழிக்கணும் தானே உங்களுக்குள்ள கோபம், மூர்க்கம் தானே. மூக்குக்கு மேலே எல்லாம் இதுதான் இருக்குது. நல்ல வேலை ஒலிப்பதி மூலமாக அவங்க பேசிகிட்டு இருக்கேன். நேராக பார்த்தா அவங்க மூஞ்சி முகரை பார்க்க சகிக்காது. சுழிக்கிறதும், அங்கே பார்க்கறதும், நகட்டுறதும், பராக்கு பார்க்குறதும், மோட்டை பார்க்குறதும், இருக்க முடியாமல் நெளியிறதும். ஷேமனஸ் தேவையுள்ள இடத்திற்கு அனுப்பப்படுகிறவன். அரசியல்வாதி அரசு ஓட்டு கேட்கும், நான் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்கிறேன்லாம் சொல்லுவாங்க. கர்த்தருடைய தேவை, தேவனுடைய பிள்ளையோட தேவை தான் கர்த்தருடைய தேவை. ஆண்டவருக்கா நேராக போய் தோசை விட்டு கொடுக்க முடியும்? தேவை உள்ளவர்களுக்கு தான் நீங்கள் சேவை செய்யணும், தேடி செய்யணும். வந்ததை தட்டிடக்கூடாது. நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடி இருந்து தாங்குகிறோம். ஐயோ, பெரிய ஞானிங்க, அவங்களுக்கு தான் பெரிய வெளிப்பாடு. பார்த்துக்கோங்க, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறோம், தேவையுள்ள இடத்திற்கு அனுப்பப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் அவர்கள் பவுலும் சீலா, அவர்கள் பவுல் சீலா பர்னபா நிகர் இவங்கெல்லாம் வந்து இருந்தபோது அங்கே பார்க்குறோம். 1ஆம் வசனத்தில் அந்தியோக்கியா பட்டணத்துள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியுமாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயிருந்தாங்க. எப்படி? ஏற்கனவே அவங்க தீர்க்கதரிசிகள் போதகர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு வேலை இருந்தது. வேலை வெட்டி இல்லாதவங்கள ஆல்ரெடி தேவர் பொசிஷன், தே ஹேட் அ ஸ்டேட்டஸ், தே ஹேட் அன் அப்பாயின்மெண்ட், தேவர் ப்ராஃபட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்த ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அவங்களுக்கு ஏற்கனவே அந்தியோக்கிய பட்டணத்தில் நல்ல வேலை, தீர்க்கதரிசனம் போதனமாக இருக்கிறாங்க. ஆனால் உபவாசி தேவனை துதித்து கொண்டு ஆராதிக்கும் போது பரிசுத்தாய் நேராக சொல்கிறார், சரிப்பா இவங்க 2 பேரும் பிரித்து அந்த ஊருக்கு அனுப்பு, நான் சொல்கிற வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்தாய் சொல்கிறார். அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே வேலை வெட்டிலாம் வக்கத்தவனுக்கு வாத்தியம் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, ஒன்றும் இல்லாமல் ஊழிய வேலை, அப்படி ஊழியத்தை மட்டமாக நினச்சி அப்படிலாம் யோசிக்கிறேன். நீங்கள் பெரிய வேலையில் இருந்தாலும் தேவன் உங்களை அழைக்கும் போது கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் வரணும். உடனே டிசைன் பண்ணி வரணுன்னாலும் வரணும், அந்த வேலையோடு கூட கர்த்தருடைய வேலை செய்யணும்னாலும் நீங்கள் செய்யணும். இந்த வேலையை செஞ்சுட்டு தான் அந்த வேலையை நீங்கள் கவனிக்கணும். அந்த வேலை கெட்டு போயிடக்கூடாது, கர்த்தருடைய வேலையை நீங்கள் தெருவில் விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய வேலை செய்து முடித்து விட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்வதற்கு நேரம் பார்க்கலாம். நான் ரொம்ப நிதர்சனமாக பட்டவர்த்தனமாக சொல்கிறேன். கண்டிப்பாக முதலுக்கு மோசம் இருக்காது, கண்டிப்பாக முதலுக்கு மோசம் இருக்காது. கர்த்தருடைய பணியை செய்யுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் அனுப்பும் இடத்துக்கு, கர்த்தர் கொடுக்கும் வாழ்வுக்கு, அந்தஸ்துக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருங்க. உங்கள் அனுபவ அறிவில் இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ், இதுதான் நல்ல ஃப்யூச்சர், இதில் தான் ரொம்ப பெரிய பாதுகாவல் உண்டு, செக்யூரிட்டி உண்டு நீங்கள் நினைக்காதீங்க.
தேவன் நம்மை நிறைய ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நம்ம குறைய போறதில்லை. கோடீஸ்வரனாக இருக்கணுங்கிற அல்ப ஆசை வேண்டாம். கோடிகள் தேவைன்னா நிச்சயமாக கொடுப்பாரு. கோடீஸ்வரன் எண்ணம் இல்லாமல் கோடிகள், பல கோடிகள் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் உண்மைங்க. சும்மா வார்த்தைக்கெல்லாம் சில ஏமாத்துற வேலையை நம்மகிட்ட கிடையாது. அதனால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்போம். தேவையுள்ள இடத்திற்கு அனுப்பப்படும்படி ஆயத்தமாக இருக்கிறவன். அடுத்தது தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறான். தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் அது போதும். தேவன் அனுப்பும் இடத்துக்கு, தேவன் அனுப்புகிற காரியத்துக்கு ஆயத்தமாகுங்க. எப்பையும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்காங்க. யோவான் சுவிசேஷம் 15:9. பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு, இயேசுவே பிதாவின் கட்டளைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ அன்பிலே நிலைத்திருக்கிறது என்னங்கிறது என்ன? அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே இப்படின்னு அன்பே அன்பேன்னு பாடிட்டு, அன்பே கல்வாரி அன்பே உம்மை காண்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பாடும்போது பாட்டுடைய மெட்டும் ராகம் அப்படி தான் இருக்குது. உள்ளம் உடைஞ்சிருக்கா, உள்ளம் உடைஞ்சாதானா அப்படிங்கிறது இல்லை. Let us really seek that sincerity, wholesomeness, honesty, integrity. அந்த அன்பிலே தேவைப்படுற அந்த மெய்மை, உண்மை, சாரம், சத்து, சதி நாசமோசம் இல்லாமல், சந்தடி சாக்கு இல்லாமல், உள்நோக்கு இல்லாமல், ஹிடன் அஜெண்டா இல்லாமல், பியோர் லவ், சாக்ரிஃபிஷியல் லவ். 1 Corinthians 13 அன்பு. ஆமாம், நம்ம எல்லாத்துக்கும் தேவை. நம்ம ரொம்ப அன்பில் குறைவுள்ளதாக இருக்கும். நான் சொல்கிறது பரிசுத்தம் தான் உங்களுக்கு விளங்க வைக்கணும். நம்ம கிறிஸ்துவின் அன்பிலே இல்லை. அதனால தான் நம்ம கிறிஸ்துவன் மாலை முழுசாக ருசிக்க முடியல. கர்த்தரா இயேசுவின் அன்பை நம்ம புரிஞ்சிக்கவே முடியல. கர்த்தரா புரிஞ்ச பாடில்லை, அறிஞ்ச பாடில்லை, தெரிஞ்ச பாடில்லை. அதனால் நம்ம படிச்சுன்னு அப்படியே இந்த பரமபத சோபான படம் போல் ஸ்னேக் அந்த லேடர் மாதிரி விடுப்பின் கீழே இறங்கிடும். We fall short of the glory of God. We allow ourselves to fall down. Our mercury level drops down. மனிதனை அன்புக்கு வந்துடுறோம். ஃபீலியோ, ஸ்டார்ஜே, இராஸ் என்கிற அன்புக்கு வந்துடுறோம். அகாப்பேக்கு போகிறதில்ல. பரிசுத்தான் நம்ம உதவி செய்யணும். தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவன். அன்பிலே இருக்க அந்த 8 காரியம் தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறவன். கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது பைபிள் எழுதி கொடுத்தவர் எப்படி நமக்கு சொல்லுவார்? என் அன்பு நீடிய சாந்தமானது, என் அன்பில் தயவு இருக்குது, பொறாமை இல்லை, என்ன போடாது, இருமப்பாராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதில் ஒரு பெரிய பொடி இருக்குல்ல. ஆமாம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்து மக்களுக்கு எழுதும்போது பரிசுத்தத்தின் மூலமாக 3 16 15 சொல்கிறார். இல்லை 14 சொல்கிறார். இது நிமித்தம், இந்த காரணத்து நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியிலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி, நம்முடைய வேறே அன்பாக இருக்கணும். வேர் மூலமாக தான் எல்லா இடத்துக்கும் தாது பொருட்கள் அந்த மரத்துக்குரிய சாரம் போகுது, ஜீவ ஊற்று போல அதுலேருந்து எல்லாம் போகுது. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, ஆணி வேர் போல சகல பரிசுத்தவான்களோடும் கூட, தனியாக அதை செய்ய முடியாது, ஒன் மேன் ஷோ கிடையாது. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும், அகலமான அன்பு, நீளமான அன்பு, ஆழமான அன்பு, உயரமான அன்பு, அது இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அந்த அன்பை அறிந்து கொள்ளணும். அந்த அறிந்து கொள்ளும்போது நம்ம அந்த அளவுக்கு சக்தி மிக்கவர்களாக இருக்கும். மோஞ்சாங்களா இல்லை, அந்த அன்பு நமக்குள்ளே வரும்போது we become so powerful, we become so hefty, muscular spiritually. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அன்செல்ஃபிஷ் ப்ரேயர். சீஷன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், யோவான் 16:13. Book of John's Gospel, chapter 16, verse 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். 1 Corinthians 16:13. மன்னிக்கணும், இங்கேயோ நினைப்ப சொல்லிட்டேன். 1 Corinthians chapter 16 verse 13. விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறேன். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்திலே நிலைச்சிருக்கணும். நம்பப்படும் உறுதி காணப்படாத நிச்சயம். நம்பப்படும் உறுதி காணப்படாத நிச்சயம். கர்த்தருடைய வார்த்தையை நான் அப்படியே நம்பணும். அதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து, கர்த்தருடைய வார்த்தை ஒரு சப்ஜெக்டை பற்றியோ, ஒரு தேவையை பற்றியோ, ஒரு சவாலை பற்றியோ, ஒரு கேள்வி பற்றியோ, அதில் நமக்கு விடை காணும்னு நினைக்கும் போது கர்த்தருடைய வசனத்துக்கு தான் செல்லணும். அதை குறித்து இது ஒத்தவாக்கி அகராதி மூலமாக, அந்த உதவியின் மூலமாக சில வசனங்களை எளிதாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதையே நம்ம திரும்பி நிதானமாக நிதானமாக பத்தியாக வார்த்தையாக வரியாக வாசிட்டே இருந்தோம்னா, அதை உச்சரித்து அறிக்கை பண்ணோம்னா, அந்த குறிப்பிட்ட கேள்வி குறித்து, அந்த தேவை குறித்து, அந்த சவாலை குறித்து, அந்த பொருளை குறித்து, அந்த அந்தஸ்தை குறித்து, நிலையை குறித்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுங்கிற உண்மை நம்முடைய சிந்தையில் இருக்கிற கஸ்தியை நீக்கும், சந்தேகத்தை சலிப்பை நீக்கும், அச்சத்தை நீக்கும், முகம் கோணுதலை நீக்கும். கொஞ்சம் சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற ஏட்டி போட்டி அந்த முரட்டாட்டத்தை தட்டி கேட்கும். கொஞ்சம் முகம் கோன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? திரும்பி செய்யும்போது அந்த கிளாரிட்டி தெளிவு வந்துடும். நம்ம சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம அந்த அளவுக்கு மாத்திரம் வசனத்தை சொல்லி மனப்பாடமாக தெரியும். ஆனால் சமீபத்தில் வாசித்து பார்த்தேன். அதை நாங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து, இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். உபதேசம்தான் ஒவ்வொரு கிறிஸ்துவ பண்பை பற்றி, கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றி, உத்தரவாதமிக்க நிலையை பற்றி, பணிகளை பற்றி, ஒத்துழைப்பை பற்றி, ஐக்கிய வாழ்வை பற்றி, தூய வாழ்க்கையை பற்றி, தியாக வாழ்க்கையை பற்றி, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, நம்முடைய வெகுமானம் என்ன, நம்முடைய நிலை என்ன, நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கும் காரியம் என்ன, இதெல்லாம் தான் உபதேச சத்தியங்கள். அப்போது அதை பற்றி என்னோட உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். உபதேசத்தை அறிஞ்சவன் தான் சத்தியத்தையும் அறிவான். சத்தியம்தான் உபதேசம். உபதேசத்தில் தான் சத்தியம் இருக்குது. சத்தியத்தில் தான் உபதேசம் சத்தியமானது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது உபதேசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசமே சத்தியம். ஸோ
அவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறான். விசுவாசத்தை குறித்து இயேசு செய்த உபதேசங்கள் 4 சுவிசேஷங்களிலும் இருக்கிறது. அந்த சம்பவங்களை மறுபடியும் வாசிக்கணும், தியானிக்கணும். நீ அவிசுவாசை இராமல் விசுவாசியாக. அது தோமாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடைய போ. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்படிலாம் விசுவாசத்தை பற்றி பல இடங்களை வாசிக்கிறோம். அதெல்லாம் வாசித்து திரும்பி தியானிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கணும், மனநிலையை நோக்கி பார்க்கணும், நம்ம எதிர்பார்ப்பை நோக்கி பார்க்கணும். வசனத்துக்கு மிஞ்சி எதிர்பார்க்குறோமா, வசனத்துக்கு மாறாக எதிர்பார்க்குறோமா, தேவ நோக்கத்துக்கு விரோதமாக எதிர்பார்க்குறோமா, அதில் என்ன அளவுக்கு சுயம் இருக்குது, தர்க்க அறிவு இருக்குது, உலக அறிவு இருக்குது, எது பிசாசு உடைய சோதனையில் அகப்பட்டவர்களாக இது செய்கிறோமா, இன்னொருத்தரோட ஒப்பிட்டு செய்கிறோமா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட். விசுவாசம் எதனாலே வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும். எதனால தேவனுடைய வசனம் வரும்? போதிக்கினால வரும். அப்போ நீங்களே வாசிக்கணும், போதனை கேட்கணும், இந்த போதனைகளை திரும்பி போட்டு கேட்கணும், இல்லை நீங்களே படிக்கணும், வசனத்தை திரும்பி படிக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அதில் we have to continue in our faith. சிறு பிள்ளைகளை போல நம்ம விசுவாசிக்கணும். சீஷன் வசனத்தை தியானிக்கிறோம். சீஷன் வசனத்தின் மேல் தியானமாயிருக்கணும். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லிட்டு தான் 8ஆம் வசனத்தில் சொல்றார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி அவனை பார்த்து சொல்றார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களெல்லாம் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஒரே வசனத்துக்குள்ள அவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டார். எப்படி புத்திமான வாழ்றது, எப்படி செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது, கர்த்தருடைய எப்படி நம்ம வழியெல்லாம் வாய்க்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளை இரவும் பகலும் தியானிச்சுட்டே இருக்கணும். வாயை விட்டு அது பிரியக்கூடாது. அது எழுதியிருக்கெல்லாம் செய்யும்படி கவனமாக இருக்கணும். ஆமாம், நமக்கு நாம் தெரிந்து கொண்ட குருவை மிஞ்சி வேறு ஒருவன் இல்லை என்கிற தெளிவு நமக்கு வேணும். இயேசுதான் பெரியவர், இயேசுதான் எல்லாம், இயேசுதான் நேற்று என்று மாறாதவர். ஆனாலுமே இயேசுவை பற்றி எவ்வளோ தடுமாற்றம். இயேசுவோடு கூட இன்னொருவர் இல்லை, இயேசுக்கு இணையாக இன்னொருவர் இல்லை. அவர் தேவன். நானே என்னை தவிர வேறு ஒருவனும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன், எனக்கு நிகரானவர் யாரும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். என்னால் எவ்வளவு இம்ப்ரெசிவ், அபிமானத்துக்குரிய, நம்மை மெய்ப்பிக்கக்கூடிய, நம்முடைய புத்தியை புலனறிவுக்கு புலப்படக்கூடிய, கவரக்கூடிய அளவுக்கு யார் பேசினாலும் இயேசுடைய வார்த்தைக்கும் இயேசுடைய முன்மாதிரிக்கும் மிஞ்சி அதை நம்ம நினைக்கவே கூடாது. என்னதான் கொட்டி கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்துனோட மட்டும்தான் இருக்கணும். அவர் ஒன்றும் கொடுக்குறாருங்கிறத பற்றி இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் வார்த்தையானவரை தியானிப்பது. ஸ்கல்ப்டர்னா செதுக்குகிறவன், சிலை வடிக்கிறவன். வடிக்கப்பட்ட சிலையினுடைய கலைக்கு பேர் தான் ஸ்கல்ப்சர், கல்வெட்டு. இயேசுவனே அப்படியே விக்கிரகம் அல்ல. புப்ளியூஸ் லென்த்துலூஸ்னு ஒருத்தன் இருந்திருக்கிறான், ஒரு ரோமன் ப்ராக்யூரேட்டர். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தானோ இல்லை இம்மீடியட் கண்டெம்பரரியோ தெரில. அவரை பற்றி நிறைய பேர் ஆக்சுவலி ஆன்டியோகஸ் இல்லை
ஜோசஃபஸ் ஃப்ளேவியஸ்னு ஒருத்தர் பெரிய ஹிஸ்டாரியன் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ரோம சரித்திர ஆராய்ச்சியாளர், எழுதுகிறார். அவர் இயேசுனுடைய முகத்தை பார்த்து அவரை பற்றி அறிந்த விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த டிஸ்கிரிப்ஷனை மிகவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பப்ளியூஸ் லென்த்லஸ் ஒரு அருமையான ஒரு ஃபைனல் டச் கொடுத்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் அங்க வடிவமைப்பை பற்றி ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். அதை லியோனார்டோ டா வின்சி பல நூற்றுக்கணக்கான முறை படித்து அப்படியே அந்த சித்திரம் வரையக்கூடிய அந்த கலை உணர்வு, அந்த இமேஜினேஷன், கற்பனா சக்தி உபயோகிச்சு ஒவ்வொரு அங்க விவரணையும் திரும்பி யோசித்து ரொம்ப பிரமாதமான யூகம் பண்ணி ஒரு இயேசு கிறிஸ்துவ முகம் இப்படி இருந்திருக்கும், அவர் வடிவம் இப்படி தான் இருந்திருக்கும் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் தான் லட்சமான பெயிண்டிங்க்கு அதுதான் அடிப்படை ஒரு வரைபடமாக சரித்திரத்தில் அமைந்து வந்திருக்கிறது. புரியுங்களா உங்களுக்கு? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வசனத்தை தியானிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும், விசுவாசத்தினால பார்க்கணும். அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய அங்க வடிவத்தை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டில் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஓ, தேங்க்யூ லார்ட். சீஷன் என்கிறவன் ஜெபத்திலே நிலைத்திருக்கிறவன். ரோமருக்கு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த காலகட்டத்துக்கு அதுதான் சரியான பாயிண்ட். லாக்டவுன் பீரியடில் எவ்வளோ ஜெப குறிப்புகள் வந்து கொண்டே இருக்குது, எவ்வளோ ஜெப தேவைகள் வந்து கொண்டே இருக்குது. இன்னும் இந்த கொரோனா தொற்று ஓயவில் இது மிகவும் பெரிய ஒரு ருத்ர தாண்டம் ஆடுகிறதை பார்க்கிறோம். பல பாதிப்புகள், பல ஏமாற்றங்கள். உண்மையான அறிக்கை எந்த அரசாங்கம் வெளியிடுகிறதில்லை. வல்லரசுகளிலே கூட கொஞ்சம் சலிச்சிட்டாங்க. சும்மா டெஸ்ட் எடுக்கிறேன்னு போகாதீங்க, அது திரும்பியும் நோய் தொற்று ஆகுது. இல்லைன்னா நீங்கள் சும்மா இந்த எண்ணிக்கைகளை கூட்டி சொல்கிறீங்க, அது கஷ்டமாக இருக்குது. இத்தனை பேர் செத்துட்டாங்க, இத்தனை பேர் சிகிச்சையில் இருக்காங்க, இத்தனை பேர் சீரியஸாக இருக்காங்க. இப்படி ஆட்சி பாருங்கள். ஜபத்தில் உறுதியாகி நாம் தரித்திருப்போம். ஜபத்தால் தான் இதை வெல்ல முடியும். நோயினுடைய தடுப்பூசியால், மருந்துகளால் வெல்ல முடியாது. அதற்குள்ளே பல நாடுகளுக்கு பரவிடுச்சு, பரவாமல் இருந்த இடங்களுக்கு போயிடுச்சு. ஜபத்திலே தரித்திருக்க பரிசுத்தான துணை தான் வேணும். பேசிகிட்டே இருக்கணும். நான் பார்க்குறேன் இந்த ரெக்கார்டிங்க்கெலாம் கேர்ள்ஸ் வருவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் இல்லை, கேர்ள்ஸ்க்குள்ள என்னன்னா பேசிட்டேன். அவங்களுக்குள்ள ஸோ மச் டு டிஸ்கஸ் போல இருக்குது. பெண்களை எப்பயுமே நோய் எதாவது பேசிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஆம்பளைங்க கூடி வருவோம், பேசுவோம். ஆனால் பல நேரம் லைக் அரவுண்ட் அட் அ ஸ்ட்ரெச் ½ அன் ஹவர்லாம் அமைதியாக இருப்போம். ½ அன் ஹவருக்கு மேலே அமைதியாக இருப்போம். ஒன்று 2 வார்த்தைகள் மாத்திரம் சொல்லுவோம். இது கம்ப்ளைண்ட்டாக நான் சொல்ல வரல, இல்லை மட்டமாக சொல்ல வரல. ஜபத்திலே நிலைத்திருக்கிறோம், ஜபத்திலே உறுதியை தரித்திருங்க. அன்எண்டிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் போல இருக்கு, டிஸ்கஷன். அதுபோல் கற்றுட்டு பேசுறதுக்கு நமக்கு விஷயம் இருக்கணும். தேவைகள் மிகுதி, போராட்டங்கள் மிகுதி, கேள்விகள் மிகுதி, நெருக்கங்கள் மிகுதி, தோல்விகள் மிகுதி, வேதனைகள் மிகுதி, எண்ணிக்கைகள் மிகுதி. ஆமாம், டெய்லி சாப்பிட வேண்டியிருக்கு. மோசம் எடுக்கும்போது அந்த முத வேலையெல்லாம் அப்படியே டயர்டாக இருக்க மாதிரி மயக்க வர மாதிரிலாம் இருக்கும். ஒரு நாள் தாண்டி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா 2ஆம் நாள் ஈஸியாயிடும், 3ஆம் நாள் கொஞ்சம் லைட்டாக போயிடும். அதுக்கப்புறம்லாம் பசிக்காது. திடீர்னு 7ஆம் நாள் சமத்தியாக பசிக்கும்.
அப்படியே நீங்கள் பழகி பாருங்கள், சாப்பாடு மேலே வெறுப்பு வந்துடும். ஆனாலும் திரும்பி சாப்பிட வேண்டியிருக்கு, சாப்பிட்றோம். ஜெபத்திலே உறுதியை தரித்திருங்கள். கர்த்தரோடு பேசுவது, தேவைகளை பேசுவது, சித்தத்துக்காக ஜெபிப்பது, இறைஞ்சுவது, ஜெபிக்க கற்றுத்தரக்கூடிய பரிசுத்தத்தின் மூலமாக தான் ஜெபிக்கணும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப அருமையான பாயிண்ட். எவ்வளோ சோதனை வருதில்ல, உண்மையாக ஏதாவது செய்யணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், பைபிளை படிக்கணும், மன்றாடணும் போது தான் எல்லா விதமான தொல்லையும் தொந்தரவும் வருது. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுதான் ஜெயிக்கணும், அதுக்காக தான் வருது. அதை தான் ஜெயிச்சு தான், அப்படி ஜெயிச்சுட்டே இருந்தால் நம்ம நிம்மதியாக ஜெபிக்கலாம். ஜெயித்த பிற்பாடு ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடக்கூடாது. இப்போ தான் ஜெயிச்சு நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு, நல்லா உட்காந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், பாட முடிஞ்சால் பாடணும், பைக் கொஞ்சம் நேரம் படிக்கணும், அந்நிய பாஷையில் பேசணும், சந்தேகப்படாமல் ஆண்டவரோட நேரம் செலவழிக்கணும், சோறு அசதி வராமல் தூக்கம் வராமல் கொஞ்சம் நேரம் எழுந்துச்சி நிற்கணும், நடக்கணும், உட்காரணும், முழங்கால் போடணும். ஆமாம், சோம்பல் இப்படாமல் செஞ்சால் கண்டிப்பாக செய்ய முடியும். நிறைய ஜப குறிப்புகள், உண்மையான தேவையுள்ள சவால் மிக்க காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் எடுத்து வைத்து நேரம் வீணாமல், சிந்தனை வீணாமல், பராக்கு கிடங்கூடாமல் அதை சொல்லி ஜெபிக்கணும், உச்சரித்து ஜெபிக்கணும். சீஷன் ஜபத்திலே நிலைத்திருக்கிறவன், உறுதியாய் நிலைத்திருக்கணும். உறுதியாய் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்கள்னு இன்னைக்கு இருக்கிறோம். உறுதி தான் வேணும். முடிவு வாய்ந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்க விடுவான். அன்றி இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மனுஷகுமார் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லிட்டார். ஆக ஜபாவியை கேட்கணும். ஜபாவி ஊற்றிடுமே, விண்ணப்பத்தினாவை ஊற்றிடுமே, ஜெபிக்க உதவி செய்யுமே. அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டு தான் வெற்றி பெற்று 4 பேருக்கு உபயோகமாக இருக்கலாம். நான் அதான் துடிக்கிறேன். என்ன தான் இப்போ ஜாம் பண்ணியிருப்பீங்க இயேசுவே, என்ன தான் இந்த பரிசுத்தவான்கள்லாம் ஜாம் பண்ணியிருப்பாங்க. கேட்டிருக்கேன், எல்லாரையும் பற்றி எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு பேட்ரிக் ஜாஷுவா கூட சொல்லியிருக்கிறாரு. ஒரு நேரத்தில் கேட்கும்போது பதில் சரியாக இருக்கிறது போல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பதில் பத்தாது, இது போதுமானதல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது சாப்பிட்டோன்னே பசி, இது தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறோம், அப்புறம் தண்ணி குடிக்கிறோம், சில இடத்துல திரும்பி இடையில நொறுவை திங்கிறோம். ஏன் அதெல்லாம் திங்கிறோம்? ஸோ we are trying to keep ourselves active. நல்லா யோசிங்க. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஓகே, ஜெபிப்போம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை தொழுது கொள்ள பலிபீடம் புறமான விதத்தில் கட்டி எழுப்பி அதை செப்பனிட்டு நீர் விரும்பிய பிரகாரமாக அதை ஆயத்தம் பண்ணி, பலி பொருளை ஆயத்தம் பண்ணி, அதை மிகவும் கவனித்து அதில் பழுது ஏற்படாதபடி அக்கினியை ஆயத்தம் பண்ணி, விறகை ஆயத்தம் பண்ணி, பலி பொருளை வைத்து, சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரித்து, கழிக்க வேண்டியதை கழித்து, நமக்கு சொந்த வாசனை இருக்க வேண்டிய எல்லாவற்றையும் தகனிக்கும்படியாக அர்ப்பணித்து, கர்த்தருடைய அக்கினை அதை பட்சிக்கும்படி ஒப்பு கொடுத்து, உன்னை பிரியப்படுத்த முயற்சித்த அந்த முயற்சியை நீ அங்கீகரிக்கும்படி காத்திருக்கிறது போல கரங்களை உயர்த்தி வானத்தை நோக்கி நோக்கி, தேவனே யெகோவாவே கேளும் என்று கேட்டது போல நாங்கள் உம்மை ஜெபத்திலே தொழுது கொள்ள உதவி செய்யும். Help us to worship you, lift our hearts and needs and prayers and attitudes, our challenges, our requirements, எங்கள் தேவைகள், எங்கள் சவால்கள், எங்கள் நெருக்கடிகள், எங்கள் அவசியங்கள் எல்லாவற்றையும் இடத்துல உயர்த்தி, அதில் என்னை முக்கியப்படுத்தி, அதில் நீர் ஆளுகை செய்யும் என்னை வரவேற்று, உடைய நன்மையும் உண்மையும் மேன்மையும் காண, ஒத்தாசை காண, நாவினாலே மாத்திரமல்லாமல் எங்கள் இதயத்தாலே சரீரத்தாலே உம்மை உயர்த்தி பாடி முக்கியப்படுத்தி, இந்த பரிபொருளை நீ ஏற்ற பின்னே நாங்கள் வேண்டிக் கொண்டதுக்கேற்ற ஒத்துழைப்பை, கீழ்ப்படிதலை,
அபியாசித்தலை காண்பித்து உம்முடைய ஜெயம், உம்முடைய அங்கீகாரம், ஆமோதனை சமுதாயத்திலே நாங்கள் வாழும் வாழ்விலும் எங்களை சுற்றி இருக்கிற தாக்கம் ஏற்படுத்த வேண்டிய விஷயத்திலும் உடைய ஆளுமை வெளிப்பட நோக்கி பார்க்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மனுக்குலத்தை அழித்து சீரழித்து மக்களை பயத்துக்குள்ளாகவும் கசப்புக்குள்ளாகவும் எரிச்சலுக்குள்ளாகவும் உமக்கு விரோதமாக தூஷிக்கும்படி, உண்மை தட்டி கழிக்கும்படி, உண்மை ஓரங்கட்டும்படி, கடவுள் கடக்கட்டும் இருந்தால் ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி புகார் சொல்லும்படி, எல்லாரையும் ஒரு வேதனைக்குள்ளே, ஒரு அவிசுவாசத்துக்குள்ளே, ஒரு எரிச்சலுக்குள்ளே, ஒரு கோபத்துக்குள்ளே தள்ளி இருக்கிற சாத்தானின் திட்டம் இந்த கொரோனா தொற்றின் மூலமாக இருக்கிற எல்லா சதிகள் நிர்மூலமாவதாக, பொருளாதார வீழ்ச்சி மாறுவதாக, பண முதலைகள் ஆண்டவரை குணப்படும்படி உதவி செய்கிறோம். ராஜகம் பண்ணுகிற அரசியல்வாதிகள், பொய்களை ஊதுகிற அரசியல்வாதிகள் மனம் திரும்பும்படி வேண்டுகிறோம். தெய்வம் ஏற்படும்படி வேண்டும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வராதபடி காக்கும்படி வேண்டுகிறோம். சீனாவுடைய சதி திட்டங்கள் அழியும்படி ஜெபிக்கிறோம். இரண்டுமே பொல்லாத சிந்தனை கொண்ட நாடுகள். வலு சர்ப்பத்தை இவர்கள் கும்பிட்றாங்க, அவங்க கொள்ளிவாய் சர்ப்பத்தை கும்பிட்றாங்க. இயேசுவே, இரண்டு பாதாளத்தின் வல்லமைகளும் முறிக்கப்படும் ஜெபிக்கிறோம். தேவ யோசனை நிறைவேறி மாபெரும் எழுப்புதலை, மனம் திரும்புதலை கொடிகள் பெற்று பரலோகத்தை ஆண்டவரே நரகத்தை காலியாக்கி நிரப்ப கர்த்தர் அனுகிரகிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெப இயக்கங்களும் ஜெப ஊழியங்களும் ஜெப முயற்சிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கர்த்தர் கண்ணோக்கி பாரும். 24 மணி நேர ஜபங்கள், 12 மணி நேர ஜபங்கள், உபவாச ஜபங்கள், ஜப நடைகள், ஜப கர்த்தரங்கள், 72 மணி நேரம் ஜபங்கள், 7 நாள் உபவாச ஜபங்கள், 3 நாள் உபவாச ஜபங்கள், ஆண்டவரே கான்ஃபரன்ஸ் ப்ரேயர், குழு ஜபங்கள், ஊழியர் ஜபங்கள், முழு இரவு ஜபங்கள். கர்த்தாவே, எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. இதாவே ஓயாமல் எழுப்புதல் ஜபங்கள் நடக்குது. உலகளாவிய ரீதியில் ஆண்டவரே 3 மாத காலங்களாக டெய்லி நான் ஸ்டாப் ப்ரேயர் நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ப்ரேயர் கால், த வேக்கப் கால் என்று சொல்லி பல ஆண்டவரே தேசங்களிலே வாலிபர்கள், கன்னியர்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், முதியோர்கள் எல்லாம் கூடி வந்து மன்றாடுகிறார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. இது எல்லாவற்றுக்கும் மாபெரும் பலனை தருவீராக. சாத்தான் வெட்கப்படும்படி தேவன் உதவி செய்வீராக. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஆலயங்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்கள் கூடி ஜெபிக்கும் அந்த வல்லமை, அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தின சத்துரு சதி நிர்மூலமாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த ஆண்டவரே கொரோனா ஆண்டவரே வைரஸை நீர் கடிந்து கொண்டு நிர்மூலமாக்குவீராக. அது யாரால் வந்தது, எதால் வந்தது, எப்படியா வந்ததுன்றால் அதை பற்றி எங்களுக்கு ஆராய்ச்சி இல்லை. இப்போ நீங்கள் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். ஜீவாதிபதியை நோக்கி பார்க்கிறோம். நீ அதை செய்யும்படி வேண்டுகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும், ஜெயந்தாரம் துதிலை பாத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அரசேசால பாரம் மறவாதே. ஆமென். ஓகே, ஒரு அறிவிப்பு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் உங்கள் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் ஒழுங்காக ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ், ஜென்ஸ் அவங்களே 12 hour ப்ரேயரில், 24 hour ப்ரேயரில், பெண்கள் உங்கள் ஜபக்குழுவில், கேர்ள்ஸ் உங்கள் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயரில் உண்மையாக இருங்க. சிறு பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இந்த காரியங்களை செய்யுங்க. லாக்டவுன் முடிந்த பிற்பாடு உங்கள் பணி இருக்கும், கல்லூரி போவீங்க, பள்ளிக்கு போவீங்க, வேலைக்கு போவீங்க, எல்லாம் ஓகே. இப்போயுமே கொஞ்சம் போகிறீங்க. இருக்கிற நிலைமையில தேவனை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. தொற்று முற்றிலுமாகவும் நிறுத்தப்பட, அழிந்து போக, இந்த 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 வைரஸ் அழிந்து போகிறதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு இருங்க. ஆலயம் கூடி வரும்படி, ஆராதிக்க முடியும், கர்த்தருடைய சேவையை தொடர்ந்து செய்ய முடியும், ஆத்மா தான் செய்ய முடியும். அதற்காக ஜெபிங்க. ஓகே, ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமையே யூத் மீட்டிங்காக ஒரு காரியம் பேசணும்னு இருந்தேன். இது ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட்ன்றதுனால முடிஞ்ச இப்படி தள்ளி போயிடுச்சு. இந்த வார இடை நாட்களுக்குள்ளாக யூத்துக்காக பேசுகிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேளுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க. பெண்களுக்காக போன வாரம் பேசினேன், தொடர்ந்து கேளுங்க.
ஜென்ஸுக்காக பேசணுன்ட்டு இருக்கேன். இடத்துல வார்த்தை பெற்றிருக்கிறேன். அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தகப்பன்மார்களுக்காக, ஜென்ஸுக்காக கர்த்தர் உதவி செய்வராக. ஒலிப்பதிவு மூலமாக தான் கொடுக்க முடியுது, எல்லாத்தையும் வீடியோ பண்ண முடியல. அதுவுமே எனக்கு பெரிய இஷ்டம் இல்லை. சும்மா பொழுத ஓட்டிடக்கூடாது, தேவனோட டச்லாம் போயிடக்கூடாது. எங்கள் இன்றியமையாத அத்தியாவசிய நிமித்தம் இதை நாம் செய்கிறோம். உங்கள் வேலை நேரம் போக, உங்கள் கடமை போக நீங்கள் உட்காந்து கேட்கலாம். ஏன்னா இதுவுமே ஒரு அடிக்ஷன் தான். இதுவே செல்ஃபோனில் உட்காந்துறது, இதை கேட்க உட்கார போய் வேறு எதையாவது செய்ய போக சரியாக வராது. இந்த மாதிரி கண்ணிகளுக்கெல்லாம் பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய்.